நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வர தேவன் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து தியானித்து வருகிறோம். தொடர்ந்து நாம் இந்த நாளிலே கூட 9வது அதிகாரம் 43வது வசனம் முதல் 10வது அதிகாரம் 1 முதல் 35 வரை உள்ள பகுதியிலிருந்து பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம். பேதுரு கொர்நேலி வீட்டிலே எந்த விதமாக ஊழியம் செய்தார் என்பதை குறித்த காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று சொன்னால் தோல் பதனிடுகிறவராகிய சைமன் த டேனர் அங்கே தங்கியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீமோன் என்பவர் முதல் நூற்றாண்டிலே உள்ள ஒரு கிறிஸ்தவர் என்று அறிகிறோம். அவருடைய தொழில் தோலை பதனிடுவது, ஆடு அல்லது மாடு இப்படிப்பட்ட மிருகங்களுடைய தோல்களை பதப்படுத்தி வியாபாரத்துக்காக அனுப்பும் காரியம். ஒருவேளை நாம் ஆம்பூர், வாணியம்பாடி இவைகளின் பக்கத்தில் செல்லும்போது, ரயிலிலே போகும்போதே அங்கே there are so many tanneries, தோல் பதனிடுகிற நிலையங்கள் உண்டு. அந்த வாடையானது ரயில் வரை வரும். அப்படிப்பட்ட ஒரு தொழில்தான் அது. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கடற்கரையில் அருகில் இருக்கிறார். அவர்களை உப்பு அதிகமாக பயன்படுத்துவார்கள் தோலை பதப்படுத்த. எனவே அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறார். சீமோன் அங்கே போய் மிருகத்தை குறித்து வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது. ஒரு ஆகர்த்தன ஒரு மிருகம் செத்தால் அதனுடைய உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே யூத சட்டப்படி அந்த சில மணி நேரமாவது அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாராதபடிக்கு பேதுரு போய் அவரிடத்திலே தங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே எல்லா வேலைகளும் சமமானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக திரும்ப திரும்ப தோல் பதனிடுகிறவராகி சீமோன் என்று சொல்லி இங்கே நாம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இட்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் லேபர். எந்த வேலையாக இருந்தாலும் ஒருவர்களை திருடுவதை தவிர, மற்றவர்களை ஏமாற்றுவதை தவிர, மற்ற எந்த அல்லது அசுத்தமான தொழில்களை செய்வதை தவிர மற்ற எல்லா வேலைகளுமே சமமானவை என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் காண வேண்டும். அங்கே தங்கியிருக்கும்போது தான் அவருக்கு தரிசனம் வருகிறது. அந்த இடத்தை குறித்து தான் கொர்நேலியுவுக்கு தேவதூதன் சொல்லி அங்கே போகிறார். பட்டணத்துக்கு அனுப்பி பேதுருவை அனுப்பி அவன் தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டிலே தங்கியிருக்கிறான். எனவே தேவதூதர் சொன்னபோது தெளிவான விதத்திலே கொர்நேலியு நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். மறுநாள் அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். வரும் நேரத்திலே பேதுரு 6 மணி நேரத்திலே ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 6 மணி என்று சொல்லும்போது யூதருடைய வழக்கத்தின்படி மத்தியானம் 12 மணி, நடுப்பகல். யூதருக்கு முக்கியமான உணவு மதியம் உள்ள உணவு. பக்தியுள்ள யூதர்கள் பேதுருவை போல காலையிலிருந்து ஒன்றுமே புசியாதபடிக்கு மதியம் 12 மணிக்கு ஜபத்தை முடித்து விட்டு சாப்பிடுவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையிலே ஞான திருஷ்டி வருகிறது. அவருடைய சரீரத்திலே பசி, ஜப வேளை. அதே நேரத்திலே இங்கே யோப்பா பட்டணத்தில் வந்தவர்கள் அங்கே வாசலிலே நிற்கிறார்கள். கொர்நேலியு அனுப்பின ஆட்கள் அங்கே வருகிறார்கள். இந்த வேளையில் அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபவாச ஜபம் என்பது ஆண்டவரோடு நாம் நெருங்கி வர ஒரு ஏதுவாக அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் செய்யும் பழக்கம் உண்டா என்று சொல்லி யோசிப்போம். நெகேமியா ஒரு பெரிய துக்கமான காரியத்தை கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது உபவாசித்து மன்றாடி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல உண்மையான உபவாசம் என்ன என்று சொல்லி ஏசாயாவிலே வசனம் சொல்லுகிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதற்கு, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க, சகல நுகத்திடையிலையும் உடைத்து போட, பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க, சிறுமியானவர்களை சேர்த்து கொள்ள, வஸ்திரமா இல்லாதவனை உடுத்த, மாம்சமானவனுக்கு மறையாதபடிக்கு. இது உண்மையான உபவாசம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சந்திக்கிற எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட கட்டுகளிலே, நுகத்தடிகளிலே நெருக்கப்பட்டு இருக்கிறதை காண்கிறோம்.
இன்றைக்கு நாம் 10வது வகுப்பு 12 படிக்கிறவர்களுக்காக ஜெபித்தோம். 2 வாரங்களுக்கு முன்னதாக நம்முடைய பெங்களூரிலே 10வது படிக்கும் ஒரு மாணவன் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸோடு கூட ஒரு பப்பில் போய் 2 மணி வரை இரவு குடித்து புகைப்பிடித்து இப்படிப்பட்ட விதத்திலே தன்னுடைய நேரத்தை செலவழித்து வீட்டுக்கு வந்திருக்கிறான். காலை 6 மணிக்கு தன்னுடைய ஃப்ளாட்ஸிலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டான். என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. 10வது படிக்கிற மாணவன், ஒருவேளை இந்த வாரம் அவன் எக்ஸாம் போக வேண்டியவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுடைய நுகத்தடிகளை நாம் ஜெபித்து விடுவிக்க வேண்டியது அவசியமானது. போன புதன்கிழமை ஒரு வாரத்துக்கு முன்னதாக 12 வயது, 14 வயது, 16 வயது உள்ள 3 அக்கா தங்கைகள் காசியாபாத்திலே 9வது மாடியிலிருந்து 3 பேரும் இரவு 2 மணிக்கு குதித்து தங்களை மாய்த்து கொண்டார்கள். காரணம் என்ன? தேவர் அடிக்டட் டு மொபைல் ஃபோனில் உள்ள கேம்ஸுக்கு அடிமையானதுனாலே, கொரியன் கேம் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களால் அடிமையானதுனாலே, ஃபோன் பெற்றோர் கொடுக்காததினாலே 3 பேரும் ஒரே நேரத்தில் குதித்து உயிரை விட்டார்கள். அருமையான 3 உயிர்கள். எனவே அப்படிப்பட்ட வாலிபர்களை, மாணவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உபவாசத்தோடு ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பது நம்முடைய பணியாக அமையலாம். தானியலை குறித்து பார்க்கும்போதும் கூட அந்த காலங்களை எல்லாம் அவன் கணித்து பார்த்துவிட்டு நான் உபவாசம் பண்ணி ஆண்டவரை தேடினேன் என்று சொல்கிறார். அதற்கு பதில் என்ன கிடைத்தது? தூதன் சொல்கிறார், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. உபவாசத்தோடு ஆண்டவரை தேடும் போது the moment he started praying, இவர் ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார், நீ போய் அவனுக்கு பதில் சொல் என்று சொல்லி. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அருமையாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளி ஊழியத்துக்கு முன்னதாக 30 வயது முடிந்த பொழுது ஞானஸ்நானம் முடித்தவுடனே இரவு பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்தார். அதற்கு பின்னதாக அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து சரியான உபதேசத்தை பற்றி சொல்லும்போது, நீயோ உபவாசிக்கும் போது மனுஷர்களுக்கு முன்பாக அவர்களை ப்ளீஸ் பண்ணுவதற்காக செய்வதல்ல. வெளியே நாம் பார்க்கும்போது தலையை எண்ணெய் பூசி முகத்தை கழுவு, வெளியில் யாரும் நீ ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆண்டவர் உன்னை பார்க்குறாரு, ஆண்டவர் உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி உண்மையான உபதேசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. உபவாச ஜெபம் அப்படிங்கிற ஆண்டவருடன் நம்ம நெருங்கி வர ஒரு ஏதுவாக அமைகிற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அங்கே தரிசனத்திலே எல்லா பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், விருட்சங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறது. பேதுருக்கு நீ எழுந்து அடித்து புசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே பேதுரு நல்ல உண்மையான ஒரு யூதராக இருக்கிறார். எனவே அவர் ஆண்டவரை தீட்டும் அஸ்தமாயிருக்கிறதை நான் புசிப்பதில்லை என்று சொல்கிறார். லேவியராமத்திலையும் உபாகமத்திலும் எந்த விலங்குகளை அல்லது எந்த பறவைகளை அல்லது எந்த நீருக்குள்ளாக இருப்பவைகளை நாம் உண்ணலாம், உண்ணக்கூடாது என்று சொல்லி அருமையான ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. இதில் சுத்தமானது எது, அசுத்தமானது என என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவருடைய விஞ்ஞான ரீதியாகவும் அவைகள் புசிக்கத்தக்கவைகள் அல்ல. காகம் போன்றவைகள் ஸ்கேவெஞ்சர் பேர்ட்ஸ் என்று நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நாய், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸ் என்று சொல்லி. எனவே அசுத்தமான காரியங்களை அவைகள் புசிக்கிறது. எனவே இவைகள் விலக்கப்பட்டவைகள். இந்த மாதிரி ஒரு சில காரியங்களினாலே இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் விலக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லும்போது புறம்பே இருந்து மனுஷருக்குள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது என்று சொல்லி. எனவே ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், அப்படியானால் எல்லாவற்றையும் புசிக்கலாம். அந்த சூழ்நிலையில் இந்த கான்டெக்ஸ்ட் ஆண்டவர் சொன்னது என்ன, கைகளை கழுவாமல் சாப்பிடுவது ஒரு பெரிய காரியம் அல்ல, அது உங்களை அசுத்தப்படுத்தாது என்று சொல்லி. ஸோ he was not giving a freedom to eat everything. அந்த சூழ்நிலையிலே அந்த பாரம்பரியத்தை, மனுஷரால் உண்டாக்கப்பட்ட பாரம்பரியத்திலே ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். எல்லோரையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலுவாக திட்டமாக காண்பிக்க இந்த தரிசனம் பேதுருக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் போய் அவர் கொர்நேலியுடைய மனிதரை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட போகிறார்.
அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்போதும் கூட என்ன சொல்கிறார், நான் இந்த விதமாக இருப்பது விலக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுப்படுத்தும் என்று சொல்லக்கூடாது என்று தேவன் எனக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் சமத்துவமாக பார்க்கிறார் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே கொர்நேலியு போய் இவருடைய காலிலே விழுந்த போது தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்கிறார். பேதுருக்கு அதற்கு முன்னதாக ஐனியாவுக்கு சுகம் தந்தார், மரித்த தபித்தாளை எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பேதுரு இங்கே பார்க்கிறோம், நானும் மனுஷன்தான் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது சில நேரங்களிலே நாம் ஒருவேளை அந்த கனத்தை மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள அப்படிப்பட்ட சோதனை வரும். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்து நான் சாதாரணமான மனுஷன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தாழ்மையை இது காட்டுகிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலும் எல்லோருக்கும் ஒன்று என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறார். எனவே ஆண்டவர் சகலத்தையும் சமமாக செய்கிறார் என்று திரும்ப திரும்ப பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை திருச்சபைகளிலே கூட அல்ல கிறிஸ்தவ இயக்கங்களிலே அல்ல சமுதாயத்திலே வேலை செய்கிற இடங்களிலே பட்சபாதம் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய செல்வம், பணக்காரர் என்றால் அதற்காக யாக்கோபு அருமையாக சொல்கிறார், விலையுயர்ந்த வஸ்திரம் நடத்தி வருகிறவனை நீ இருந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்று சொல்லி, ஏழையை என் பாதப்படியில் உட்கார் என்று ஆலயத்தில் சொல்கிற காரியம் என்று. அவருடைய உடைமைகள் ஒரு பெரிய காரில் வருவது அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள், அவருடைய உயர்ந்த படிப்பு, பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையே இல்லை. எல்லோரையும் சமமாக பார்ப்பது நம்முடைய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யோசிப்போம், எந்தெந்த காரியங்களில் நாம் மற்றவர்களை எல்லாரையும் ஒன்றாக நடத்துகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். பல நேரங்களிலே ஜாதிகளின் அடிப்படையிலையும் கிறிஸ்தவத்துக்குள்ளாகவும் பாரபட்சங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில யோசிப்போம், விசேஷமாக திருமணம் போன்ற காரியங்கள் வரும்போது நம்முடைய உண்மையான சுபாவம் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜாதி என்பது மனுஷர்களை பிரித்து வைக்க செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி. அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தை யோசிக்கும் போது என் மனைவியும் நானும் ஒரே பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய 3 மருமக்கள் கூட திருமணம் முடிந்து இப்போ அநேக ஆண்டுகளானாலும் அவர்கள் என்ன பின்னணி என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும், அந்த காரியங்களை மட்டும் வைத்து தீர்மானம் செய்தோம். நம்முடைய வாழ்க்கையில யோசிப்போம், இப்படிப்பட்ட பாரபட்சத்தை நாம் காண்பிக்கிறோமா என்று சொல்லி. எனவே ஆண்டவர் அங்கே தெளிவாக உணர்த்துகிறார், எல்லோரையும் ஒரே விதமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இந்த காலவெளியில் நம்ம யோசிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாரபட்சத்தோடு மனிதர்களை பழகாதபடிக்கு எல்லோரையும் இணையாக ஒரே விதமாக ஆண்டவர் படைத்தவர்களாக பேதுருவுக்கு ஆண்டவர் அதை காண்பித்தார். அந்த காரியம் உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே இருக்கிறதா என்று சொல்லி யோசிப்போம். யாரையும் பார்த்த உடனே அவர் எந்த பின்னணி என்பதை அறிவதற்கு நாம் இதை முயற்சி செய்யாதபடிக்கு எல்லா மனுஷரையும் ஒரே விதமாக நடத்த நமக்கு அந்த ஒரு கிருபை வேண்டும். பண அடிப்படையிலோ அல்லது பதவி அடிப்படையிலோ அப்படி இல்லாதபடிக்கு எந்த வகையில் நம் எல்லோரோடும் இணைந்து காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். அதே சமயத்திலே உபவாசம் பற்றி பார்த்தோம். எத்தனையோ தேவையுள்ள மக்கள், வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் தவறான காரியங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய காரியமாக இருக்கிறது. பேதுரு தன்னை தாழ்த்தினது போல நாமும் கூட வேதம் சொல்கிறது, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். எனவே அவர் எனக்கு ஒருவரை விஷ் பண்ணாதான் நான் பண்ணுவேன் என்ற விதத்தில் அல்ல, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளும்போது நிச்சயமாகவே உறவுகளிலே நல்ல ஒரு காரியம் உருவாக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்று இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். உபவாசம் செய்யும் பழக்கம் உண்டா? பேதுரு உபவாசித்தார், பவுல் உபவாசித்தார், சபை உபவாசித்தது என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உபவாசித்தார் ஊழியத்திற்கு முன்னதாக என்று. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவரோடு நெருங்கி சேர, பை இட் செல்ஃப் ஃபாஸ்டிங் இஸ் நாட் அ பிக் திங், பட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கம் க்ளோசர் டு காட். உபவாசம் செய்கிறதுனாலே இது ஒரு பெரிய காரியத்தை நாம் அடைவோம் என்பது அல்ல. உபவாசிக்கும் போது நாம் ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, இவைகளின் மூலமாக ஆண்டவரோடு நெருங்கி வந்து அவருடைய சித்தத்தை
அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் பிஏ முதலாவது ஆண்டு படிக்கும்போது ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 2வது ஆண்டு படிக்கும்போது தனியாக அங்கே எங்களுக்கு நற்செய்தி மன்றத்தில் உள்ள அறையில் போய் ஜெபித்து லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஆண்டவர் வசனத்தோடு பேசினார், ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கே எம்ஏ முடிச்சுட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். எனவே தீர்மானங்களை எடுக்கும்போது உபவாசம்னாக்கு ஆண்டவரோடு கிட்டி சேர உதவி செய்கிறது. அதே சமயத்தில் ஒருவர் கனம் பண்ணும் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை உயர்த்துவது, நம்மை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவது. அதே சமயத்தில் நம்முடைய எல்லா உறவுகளிலும் பட்சபாதம் வேறுபாடு இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய அன்போடு கூட கரிசனையோடு கூட ஆண்டவர் மக்களை பார்க்கிற விதமாக நாம் பார்க்கும்போது எல்லோரோடும் சமமாக பழக முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்ட விதமாக வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.